2 ரெட்ட பிள்ளைங்க பிறந்து வெறும் 17 நாள்ல பார்த்தீங்கன்னா, கழுத்தறுக்கப்பட்டு அது மட்டும் இல்லாம அந்த 2 பிள்ளைங்களும் அதோட தாயும் பார்த்தீங்கன்னா கழுத்தறுக்கப்பட்டு கொலை பண்ணி கிடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாம அந்த கொலை கேஸோட சால்வு இப்போ ஒரு 19 வருஷம் கழிச்சு தான் அத சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்ப இந்த 19 வருஷம் என்ன நடந்துச்சு? இந்த கேஸுக்காக யார் போராடினா? ஸோ இந்த மாதிரி இந்த கேஸ் எப்படி தான் சால்வ் ஆச்சு அப்படிங்கிற ஒரு மிஸ்ட்ரியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த விஷயத்த நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நான் அருண். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மிஸ்டீரியஸ் அண்ட் உங்களுக்கு கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ண போறோம். வாங்க டைரக்டா என்ன மேட்டர் அப்படிங்கறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் எங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கேரளால இருக்கிற கொல்லம் பகுதியில் உள்ள அன்சல் கிராமத்துல ஏரல்ங்கிற ஒரு ஏரியாவில் நடக்குது. இதுல என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு பேர் ரஞ்சினி. அவங்களுக்கு ரெட்ட குழந்தை பிறந்து ஒரு 17 நாள் தான் ஆகுது. 17 நாள்ல பாத்தீங்கன்னா திடீர்னு அவங்க வீட்டுல ஒரு நாள் பாத்தீங்கன்னா மரணம். என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த 2 ரெட்ட குழந்தைகளும் அந்த தாயும் கழுத்தறுக்கப்பட்டு கிடக்குறாங்க. அந்த 2 குழந்தைகளும் கட்டில்ல எப்படி படுத்திருந்தாங்களோ அதே இடத்துல கழுத்தறுக்கப்பட்டு இருக்கிறாங்க. வெறும் 17 நாள் தான் ஆயிருக்குங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கீழே இருக்குது. இதை பார்த்து திடீர்னு அவங்க அம்மா, அதான் ரஞ்சினியுடைய தாய் இருக்கிறாங்க, அந்த குழந்தைங்களோட பாட்டி, அவங்க அங்கிருந்து ஓடி வந்து வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது அவங்க பார்த்து செம ஷாக்கு. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அவங்களால எதுவுமே பண்ண முடியும். அன்னைக்கு ஒரு நாள் உடஞ்சு போய் உட்கார்ந்துருந்தாங்க. பட் அந்த பாட்டி சாதாரண பாட்டி இல்லை. ஏன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் பொண்ணுக்காக துக்கமா உடஞ்சிருந்திருக்காங்க. அன்னையில இருந்து அன்டில் இப்போ இந்த கேஸ் சால்வ் ஆகிற 19 வருஷமும் அவங்க என்ன எவ்வளவு எஃபோர்ட் போட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் தான் இப்போ நமக்கு சால்வ் ஆயிருக்குது. என்ன ரீசன்? அந்த பாட்டி உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் பார்த்தீங்கன்னா அந்த அன்சல் கிராமத்தில் உள்ள போலீஸ்காரங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்களால என்ன க்ளூ எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் இன்னும் அந்த பாட்டி கொஞ்சம் ப்ரெஷர் போட்டனால அந்த கேஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சிபிசிஐடிக்கு ஃபர்ஸ்ட் மாற்றப்படுது. அப்புறம் சிபிசிஐடி கொஞ்சமா விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த அனில்குமார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இந்த ஒரு ஸ்டோரிக்குள்ள வராரு. அனில்குமார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தா இல்லையா, அந்த 2 குழந்தை பிறக்கிறதுக்காக. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஆல்ரெடி அந்த அனில்குமார்ங்கிற ஒரு ஒய்ஃபும் அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்ததாகவும், அவங்களும் பிரசவத்துக்காக அட்மிட் ஆயிருந்ததாகவும், அந்த டைம்ல அந்த அனில்குமாரும் இந்த பொண்ணு ரஞ்சினி இருக்கிற பாருங்க, இறந்து போன பொண்ணு, அவங்களும் பேசி நட்பா இருக்கிறதாகவும் பார்த்தீங்கன்னா தெரிய வருகிறது. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா இந்த அனில்குமார் அந்த பெண் கூட மட்டும் இல்ல, அந்த பாட்டி கூடயும் பேசி நல்ல நட்பா இருந்து அவங்களுக்கான ஹெல்ப்ஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டில் ஆஃப்டர் அந்த குழந்தை பிறந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் அந்த ஒரு 17 நாளும் பார்த்தீங்கன்னா அந்த அனில்குமார் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்புறம் எப்படி இவன் கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு டவுட் அவங்க எல்லாருக்குமே வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த அனில்குமார் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 1 வீக்கு முன்னாடி, அந்த கொலை நடக்கிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி தான் புதுசா ஒரு பைக் வாங்கியிருக்கான். அது ஷோரூம்ல போய் போலீஸ், அதாவது சிபிசிஐடி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம எதுக்கும் அவனை ஒரு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க, டைரக்டா அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லாஸ்டா ஒரு ஏடிஎம்ல பணம் எடுத்திருக்கான். ஏடிஎம்ல பணம் எடுத்ததை வச்சு பார்த்தீங்கன்னா இவன் அட்ரஸ் என்ன எல்லாத்தையும் சரி ஏடிஎம் நம்பரை வச்சு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேமெண்ட் டிரான்சாக்ஷன் வச்சு இவன் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் வாங்கிட்டு சிபிசிஐடி ட்ரேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அனில்குமார் அப்படிங்கிறவனை பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேட்ட விசாரணையில் என்ன தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இந்த அனில்குமார் அப்படிங்கிறவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ராணுவத்தில் பணிபுரிகிற டிவில்குமார் அப்படிங்கிறவருக்கான ஃப்ரெண்டு. ஆக்சுவலி இப்போ உங்களுக்கு டிவில்குமார் அப்படிங்கிறவர் யாருன்னு உங்களுக்கு தெரிய வரணும் இல்லையா? டிவில்குமார்ங்கிறவர் யாரும் கிடையாதுங்க. ஜஸ்ட் இப்போ அந்த ரெட்ட குழந்தை பிறந்துச்சு இல்லையா அந்த ரஞ்சினிங்கிற பொண்ணுக்கு, அந்த ரஞ்சினியோட ஹஸ்பண்ட் தான் டிவில்குமார். என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் விசாரிக்கும் போது என்ன தெரிய வருதுன்னா, இந்த டிவில்குமார் சொல்லி தான் இந்த அனில்குமாரே இந்த ஒரு கொலையை பண்ணாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. பட் இப்படி தெரிய வந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அனில்குமாரோட ஃபுல் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் ஹிஸ்டரி விசாரிக்கும் போது தான் தெரிய வருது, அனில்குமாரோட ஒரிஜினல் பேரே அனில்குமார் கிடையாது. அவர் பேர் ராஜேஷ்னும், அவரு கண்ணூர் மாவட்டத்தில் ஏதோ ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கதாகவும் தெரிய வந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களை டேரக்டா சரி நம்ம டேரக்டா டிவில்குமாரை பிடிக்கப்படுறான்னு சொல்லிட்டு சிபிசிஐடிலாம் முடிவு பண்ணி எல்லாத்தையுமே அலசி ஆராய்ச்சி முடிச்சு கண்டுபிடிக்கலான்னு போகும்போது அனில்குமாரும் டிவில்குமாரும் 2 பேருமே சேர்ந்து மிஸ்ஸிங் அன்டில் இப்போ 19 வருஷம் ஆகுதுங்க நடந்து முடிஞ்சு. இப்போ வரைக்குமே அவங்க மிஸ்ஸிங்ல இருந்துட்டு இருந்தாங்க. கேஸை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சிபிசிஐடில இருந்து சிஇடிக்கு மாற்றி பார்த்தாங்க. எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த பொண்ணுக்கும் நியாயம் கிடைக்கவில்லை. அந்த பாட்டி கேஸ்ல எவ்வளவு போராட முடியுமோ ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வருஷமும் போராடிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. பட் இப்போ இந்த கேஸ் சால்வ் ஆகிறதுக்கு எது ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம டெக்னாலஜின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த டெக்னாலஜி மூலியமாக தான் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேஸே சால்வ் ஆயிருக்குது. அது எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா நம்ம பழைய முடியாத கேஸ், பெண்டிங் கேஸை ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணலாம் சொல்லிட்டு கேரளாவில் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்காங்க சிஐடி. அப்படி அவங்க அலசி ஆராயும் போது தான் அங்கே ஒரு கேஸ் மாட்டியிருக்கு. என்னன்னா 19 இயர்ஸ்க்கு முன்னாடி நடக்கப்பட்ட அந்த சின்ன குழந்தைகளும் அந்த சின்ன குழந்தையோட தாயும் பார்த்தீங்கன்னா கொலை செய்யப்பட்ட ஒரு கேஸ் கிடைச்சிருக்குது.
ஸோ இதை வச்சு விசாரிக்கும் போது இதில் குற்றவாளி யாரும் தெரியுது, பட் குற்றவாளி இப்போ எங்கே இருக்கான் அப்படிங்கிறதான் தெரியல. ஸோ 19 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறனால வந்துட்டு அவன் ஃபேஸ் வேற மாதிரி இருக்கும், ஸோ இப்போ வேற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஸோ 19 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அவங்களுடைய அனில்குமார் மற்றும் அனில்குமார்ங்கிறோட நேம் ராஜேஷ், அவன் ராஜேஷ், அது மட்டும் இல்லாமல் இந்த டிவில் குமார் அப்படிங்கிறோடைய நேமை வச்சு அந்த ஃபோட்டோவை வச்சு அவங்க ஏஐயில் போட்டு செக் பண்ணி எடுக்கும்போது இப்போ எக்ஸாக்டாக அவங்களுடைய ஃபோட்டோ எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபோட்டோ கிடைச்சிருச்சுங்க. சும்மா ஒரு ஃபோட்டோ 2 ஃபோட்டோ அனலைசிஸ் பண்ணல, இவங்க 2 பேர் ஃபோட்டோவையும் வச்சு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஃபோட்டோவை வந்துட்டு வச்சு சர்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் இவங்க ஃபோட்டோ வந்துட்டு மேட்ச் ஆயிருக்கு. சரி, இப்போ இவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது தான் தெரிய வருகிறது, இவங்க இப்போ அந்த புதுச்சேரிங்கிற ஏரியாவில் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னொரு ஒரு ஃபேமிலியோட வந்துட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கதா தெரிய வந்துச்சு. ஸோ இவங்க சிஐடி என்ன பண்ணாங்க, டேரெக்டாக அந்த 2 பேரையும் அப்படியே அலைக்கா தூக்கிட்டு வந்து ஃபுல்லாக வந்துட்டு கேஸ்லாம் சால்வ் பண்ணி ஜெயிலில் போட்டு அரெஸ்ட் பண்ணி முடிச்சு விட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு 19 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நியாயம் கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த இறந்து போன 3 பேருக்கு ஒரு நியாயம் கிடைச்சிருக்குது. சரி, ஓகே, எதுக்காக இந்த கொலையோட மோட்டிவ் என்ன, எதுக்கு கொலை பண்ணா அப்படின்னு தெரிய வரும்போது என்னென்ன, ஆக்சுவலி இவங்க அஃபிஷியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது. என்னன்னா இவங்க அதாவது என்னன்னா டிவில் குமாரும் இந்த ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பழகி இருக்கிறாங்க. பழகி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு எதிர்பாராத விதமாக வந்துட்டு குழந்தை உண்டாயிருச்சு. ஸோ அந்த குழந்தையும் பிறந்துருச்சு. ஸோ பிறந்ததுனால வந்துட்டு இவனுக்கு டிவில் குமாருக்கும் இந்த பெண்ணோட வாழ்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டான், ஜஸ்ட் அந்த பெண்ணை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போகிற மாதிரி தான் டிவில் குமார் பிளான் பண்ணி இருந்திருக்கான். ஸோ அதனால் வந்துட்டு எப்படியோ அந்த பொண்ணு வந்துட்டு மேபி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இல்லை வந்துட்டு வெளியே தெரிஞ்சுன்னா டிவில் குமாருக்கு அவமானம் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு அவன் ஃப்ரெண்டை வச்சு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிளான் பண்ணி கரெக்டாக போட்டு தள்ளிட்டு 19 வருஷம் சந்தோஷமாக இருந்திருக்கான். ஸோ இதிலிருந்து என்ன தெரிய வருது, நான் தப்பு பண்ணுவேன், இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்டுவான் அப்படிங்கிறதோட இந்த ஒரு நார்மல் ஒரு கேஸ், இது நார்மல் கேஸ் கிடையாதுங்க, 19 வருஷம் ஹேஸ் ஹிஸ்டரி. ஸோ அது நமக்கு சொல்கிற பாடம் இதுதான். ஸோ இன்னைக்கு தப்பு பண்ணாலும் பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான்னு சொல்கிறாங்க தெரியுமா, அந்த ஒரு பழமொழி என்ன வந்துட்டு அந்த ஒரு கேஸுக்கு கண்டிப்பாக கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ இதை பற்றி உங்களுடைய தாட்ஸ் என்ன, ஸோ இந்த கேஸை பற்றி உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸை பதிவிட்டு பாருங்க. நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். லவ் யூ ஸோ மச் கைஸ். அது வரைக்கும் பை பாய்.